தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்த போறார் முதலமைச்சர் விஜயன் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காங்க. அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் என்பது நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலே இருந்து யாராலும் அப்புறப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுக வந்து விரோதம் செஞ்சவங்க, அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து பின்னாடி வந்து வேலை செஞ்சவங்க அப்படின்ட்டு சசிகலா தினகரன் உள்ளிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினாரு. ஏன் சண்முகம் மட்டும் நீக்காம சண்முகத்தை அஞ்சுகிறார்? எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அஞ்சவில்லை. உரிய வாய்ப்பினை கொடுப்பார், திருந்துவார் என்று எதிர்பார்க்கிறார். திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். யாரை பற்றியும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை இது தாவேகாவினுடைய பின்னணியில் சி.வி. சண்முகம் செயல்படுவார் என்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கலாம். ஒன்றை இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஒன்றை தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகம் என்பவரை ஒரு பிம்பத்தை போன்று அவரை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்திலே இன்றைக்கு அவர் ஒரு உறுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர் மீது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற வாக்கெடுப்பின் பொழுது தலைமை கொடுத்த உத்தரவை மீறி அவர் வாக்களித்தார் என்பதற்காக அவருடைய கட்சி பதவியை மட்டுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விடுவித்திருக்கிறார். அவருடைய கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மனம் திருந்தி வருந்தி தங்களுடைய செயலுக்கு மன்னிப்பை கோரி அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே மன்னிப்பை கோரி கடிதம் கொடுத்ததின் அடிப்படையில் தான் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கையை இன்றைக்கு நீக்கியிருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். கேள்வி கேட்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கட்சி இது. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு எடப்பாடி கேட்டார். தவறான பதில் அளிக்க மாட்டாரு. தொண்டர்கள் வந்து தோல்வி எல்லாமே உணர்ந்துட்டாங்க, ஆனா எடப்பாடி வந்து தோல்வி உணராம இருக்காருன்னு சொல்லிட்டு இது தவறான ஒரு கருத்து. ஒரு கேள்வியை வந்து மீடியாவில் தான் கேட்பாங்களா? தலைமை கழகத்துக்கு வாங்க, பொதுச் செயலாளர் வீட்டுக்கு வந்து கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னே இவங்கெல்லாம் உட்காந்து பேசுனதே இல்லையா? புதுசாக என்ன மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க? அது சரி இல்லையா? சரியா? ஒரு கட்சி சம்பந்தமான விஷயத்தை மீடியாவில் விவாதிக்கிறது சரியா? சொல்லுங்க சார். அது கட்சி தலைமையில இல்லை ரைட், சரி இல்லை சொல்ல முடியாது. அது எப்படி போய் நீங்கள் மீடியாவில் எப்படி விவாதிக்கிறீங்க? இல்லை அவர் வந்து மீடியாவில் விவாதிக்கூடாதுன்னு சொல்கிறார். சண்முகம் வந்து கட்சி சார்ந்த விஷயங்களை பொதுச் செயலாளரிடம் நேரடியாகவோ தலைமை கழகத்துக்கு வந்து பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லையே. அவர் அப்படி செய்யலாமே. அதை விட்டுட்டு மீடியாவில் விவாதிக்கிறார். இல்லை உங்களை சொல்லணும், மீடியாவில் அவர் விவாதிக்கிறாருன்னு சொல்கிறேன். அதிகாரப்படுத்த பணம் பெற்றுக்கொண்டு இவரை போன்று நடுத்தரமான கேள்வி கேட்ட எடப்பாடி தவிர்க்கிறார் என்பது தவறான குற்றச்சாட்டு. 2017 முதல் 2026 வரை கடந்த 9 ஆண்டுகளாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள் சொல்லிய கருத்தை கேட்டதனால்தான் இந்த தொடர் தோல்விக்கு காரணம் என்பதை நாங்கள் அறிவோம், மக்கள் அறிவார்கள். தவறு. கட்சி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை விதி. உனக்கு என்ன தேவையோ 2021 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே வாய்ப்பு கேட்டீர்கள். அதிலே தோற்ற பொழுது உடனடியாக அண்ணன் எடப்பாடியாருடைய வீட்டிற்கே வந்து நாடாளுமன்ற மேலவையிலே பணியாற்றுவதற்கு எம்பி பதவி வேண்டும் என்று கேட்டீர்கள். அதன் பிறகு 2026 மீண்டும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக மயிலம் சட்டமன்ற தொகுதியை மாற்றி கேட்டீர்கள். இதையெல்லாம் கேட்க தெரிந்த உங்களுக்கு, அம்மாவால் மாவட்ட செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உங்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் உங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த உங்களுக்கு மீண்டும் கனிம வளத்துறை என்ற கொழுத்த துறையை கொடுத்ததும் அண்ணன் எடப்பாடியார் தான். மரகதம் குமரவேல் அவர்களுக்கு யார் வாய்ப்பினை தந்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். குதிரை பேரத்தின் மூலமாக பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்த திருமதி மரகதம் குமாரவேல் அவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர். அவரை பற்றி பேசுவதற்கே அசிங்கமாக இருக்கிறது.
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வாய்ப்பினை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்திலே அண்ணன் எடப்பாடியார் தந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மின் மூலமாக வெற்றி பெற்ற நீ ஏறக்குறைய கோடிக்கணக்கிலே பணத்தினை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வாக்களித்த மக்கள் உன்னுடைய கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாய். உன்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே சென்று மக்களை சந்திப்பதற்கு கூட உனக்கு தைரியம் இல்லை. வீட்டிலே முடங்கி கிடக்கிறாய். நீயா எங்களுடைய இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆதவர்ஜனா ஒரு அமைச்சரே அல்ல, ஆள் பிடிக்கும் வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதிமுக வந்து ஒரு மூழ்கும் கப்பல், இன்னும் மேலும் பல எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக வருவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய வயதிற்கும் அவர் வகித்த பொறுப்புகளுக்கும் அவர் நிதானத்தோடு பேச வேண்டும். இன்றைக்கு இந்த இயக்கத்திலே வளர்க்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மீண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அடையாளமாக காணப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு இந்த பதவிக்காக தரம் தாழ்ந்து பேசுவது அவருடைய வயதிற்கும் அவருடைய அனுபவத்திற்கும் உகந்தது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூழ்குகின்ற கப்பல் அல்ல, அவர்தான் மூழ்குகின்ற படகிலே என்று தொத்திக் கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுராந்தகத்தில் நேற்று நடந்த ஒரு இணைப்பு விழாவில் தாவேக்கால 30,000க்கும் மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. அதே போன்ற ஒரு இணைப்பு விழாவில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் அழைச்சிட்டு போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனை தடுக்க மாவட்ட தலைமை முன்வருமானு சொல்லி அதிமுக உண்மை தொண்டர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோட்டை. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோட்டை என்ற காரணத்தினால்தான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளை கழகம் வென்றிருக்கிறது.